வணக்கம். நம்ம எல்லாருக்கும், அதாவது மனுஷங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கு. அது என்ன தெரியுமா? பேசுற சக்தி தான். ஆனா இந்த கிஃப்டோட உண்மையான நோக்கம் என்ன? நாம இத சரியாதான் பயன்படுத்துறோமா? வாங்க இந்த ஆழமான கேள்விக்கெல்லாம் பதில தேடலாம். நம்ம இந்த விளக்கத்துக்கான ஞானத்தை எங்கிருந்து எடுக்க போறோம்னா, காஞ்சி மகாபெரியவா அருளின தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்துல இருந்துதான். கடவுள் எத்தனையோ உயிரினங்களை படைச்சிருக்காரு இல்லையா? ஆனா அதுல மனுஷனுக்கு மட்டும்தான் பேசுற சக்திய கொடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சக்தி தான் நம்மளோட நாகரீகம், கலாச்சாரம், அறிவு நீ எல்லாத்துக்குமே அஸ்திவாரம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம பேசுற மொழிகள், எழுதுற எழுத்துக்கள், நம்மளோட ஸ்கூல், காலேஜ், அறிவு கொட்டி கிடக்கிற லைப்ரரி, நாம படிக்கிற நியூஸ் பேப்பர், புக்ஸ், இது எல்லாமே எங்க இருந்து வந்துச்சு? அந்த ஒத்த கிஃப்ட், அதாவது பேச்சு, அதிலிருந்து பூத்ததுதான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய கேள்வி, ஒரு ட்விஸ்ட் வருது. இவ்ளோ பெரிய கிஃப்டான இந்த பேச்சு உண்மையிலேயே நமக்கு நல்லத மட்டும்தான் தருதா, இல்ல நம்மளோட தீராத கஷ்டங்களுக்கு அதுவே காரணமாகிடுச்சா? இந்த ஸ்லைட பாருங்க. இது நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்கும். ஒரு பக்கம் அறிவு, நாகரீகம், காலேஜ், கோர்ட்டுன்னு எல்லா வசதியும் இருக்கிற மனுஷ உலகம். இன்னொரு பக்கம் இயற்கையோட வாழ்ற மிருகங்களோட உலகம். நமக்கு இவ்ளோ இருந்தும் கூடவே தீராத கவலை, திருப்தி இல்லாத வாழ்க்கை, பொய், பாவம்னு எல்லாமும் இருக்கு. ஆனா மிருகங்களுக்கு இந்த மாதிரி எந்த சிக்கலும் இல்லாம அதோட வாழ்க்கை எவ்ளோ அமைதியா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருதில்ல, நம்மளோட பெரிய வரமே நமக்கு பெரிய வலிய கொடுக்குதுன்னா, அப்புறம் எப்படி மனுஷ பிறவி உயர்ந்ததுன்னு நம்ம பெருமையா சொல்லிக்க முடியும்? இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியலையா உங்களுக்கு? சரி, இந்த குழப்பத்துக்கான விடைய நோக்கி போகலாம். விலங்குகளுக்கும் நமக்கும் நடுவுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னா, பயத்தை முழுசா ஜெயிக்கிற சக்தி. மனுஷனால மட்டும்தான் அபயம் அப்படிங்கிற ஒரு நிலைய அடைய முடியும். அபயம்னா என்ன? முழுமையான பயமின்மை, அதாவது பயமே இல்லாத ஒரு நிலை. மத்த எல்லா உயிரினங்களையும் ஆட்டி படைக்கிற அந்த பயத்திலிருந்து கம்ப்ளீட்டா வெளியே வர்றதுதான் அது. இதுதான் இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளி. எல்லாம் நான் தான் அப்படிங்கிற ஞானம் வந்துட்டா எது மேலயும் பயம் இருக்காது. எல்லாமே நான் தான், எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு அத்வைத ஞானம் நமக்குள்ள உதிக்கும்போது பயம்ங்கிற வார்த்தைக்கு இடமில்லாம போயிடும். இதுதான் நம்ம கஷ்டங்களுக்கு முடிவு, உண்மையான விடுதலைக்கு ஆரம்பம். அப்போ பேச்சோட உண்மையான உயர்ந்த நோக்கம் என்னன்னா, சும்மா உலக விஷயங்கள பேசுறது மட்டும் இல்ல. அது ஒரு டிவைன் டூல். மறுபிறவி இல்லாத நிலைய அடைய தேவையான ஞானத்தை அடைறதுக்கும், அந்த ஞானத்தை வேதங்கள், சாஸ்திரங்கள் மாதிரி புனித நூல்களா உருவாக்கி அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு தான் இந்த பேச்சு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வேதங்கள், வேதாந்தம், இராமாயணம், மகாபாரதம் மாதிரி இதிகாசங்கள், புராணங்கள், நினைச்சு பாருங்க, இந்த மகத்தான ஞான பொக்கிஷங்கள் எல்லாமே மனுஷனோட பேசும் திறனால மட்டும்தான் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இதுவே பேச்சோட தெய்வீக சக்திய நமக்கு எவ்ளோ அழகா புரிய வைக்குது. இந்த விஷயம் புரிஞ்சதும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குன்னு தெரிய வருது. நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எவ்ளோ முக்கியம்னு இது நமக்கு உணர்த்துது. நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஒரு சாய்ஸ் இருக்கு. நம்ம குரலை வச்சு நமக்கும் சரி, மத்தவங்களுக்கும் சரி, அவங்க மனசுல இருக்கிற பாவத்தையும், துக்கத்தையும், பயத்தையும் கூட நம்மால போக்க முடியும். இது எவ்ளோ பெரிய சக்தி இல்லையா? இங்கதான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். கடவுள் நமக்கு கொடுத்த இந்த பேசுற சக்திய நாம எப்படி பயன்படுத்துறோம்னு அவர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காராம். நம்மளோட ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தெய்வீக விளைவு இருக்கு. அப்போ இந்த தெய்வீக பரிச தப்பா பயன்படுத்தினா என்ன ஆகும்? இதுக்கான பதில் நம்மள ஒரு நிமிஷம் உலுக்கிடும். இந்த பேசும் சக்திய ஆன்ம முன்னேற்றத்துக்கோ உலக நன்மைக்கோ நம்ம சரியா பயன்படுத்தலன்னா, அடுத்த பிறவியில கடவுள் அந்த கிஃப்ட திரும்ப எடுத்துப்பாராம். அதாவது வாயில்லாத ஜீவனா பிறக்க நேரிடும்னு மகாபெரிவா எச்சரிக்கிறார். அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த பேச்சுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது ஒரு தெய்வீக பொறுப்பு. அத ஞானத்தை அடையவும், அன்பை பரப்பவும், பயத்தை ஜெயிக்கவும் பயன்படுத்துறதுதான் மனுஷ பிறவியோட உண்மையான நோக்கம். இந்த சிந்தனையோட நம்ம இந்த விளக்கத்தோட நிறைவு பகுதிக்கு போகலாம். இந்த ஆழமான ஞானப் பகிர்வை இவ்ளோ நேரம் கேட்டவங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. ஞானகோஷ் இது ஒரு பன்மொழி சேனல். இங்க நாங்க ஆங்கிலம், ஹிந்தி, மராட்டி, தமிழ், பெங்காலின்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துட்டு வரோம். கூடிய சீக்கிரம் இன்னும் பல மொழிகளும் வரப்போகுது.
சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு ரொம்ப எளிமையா தெளிவா அர்த்தமுள்ளதா கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கம். எங்க சேனல்ல நீங்க ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிர மகான்கள், வங்காள மகான்கள், அப்புறம் ஆதிசங்கரரோட தெய்வீக வரலாறுன்னு பல தொடர்களை காணலாம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். மறக்காம இந்த தெய்வீக அறிவை லைக் பண்ணி உங்க குடும்பம், நண்பர்கள்னு எல்லார் கூடயும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட ஒளிய பிரகாசமா ஏத்தி வைப்போம். நம்ம வார்த்தைகளால இந்த உலகத்துக்கு நல்லது செய்வோம். நன்றி.